சினிமா ரிவ்யூ, கிரிக்கெட் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தால இப்போ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிவ்யூவும் பண்ண வச்சுட்டாங்க. காலம்தான் எவ்வளவு வேகமா சுத்துது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. போன வாரம் அந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனலிசிஸ் பண்ணி பார்த்தோம். டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே வெர்சஸ் நாம் தமிழர் வெர்சஸ் டிவிகேவோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எப்படி இருக்குது, எதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எதெல்லாம் பொட்டன்ஷியலாக நல்லா இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ நான் அந்த வீடியோ பண்ணப்போ டிவிகே வந்து ஃபுல்லாக மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணல, கொஞ்சம் தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் இந்த விஜய 100% நம்பலாம். போய் வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். ஸோ இப்போ டிவிகே மேனிஃபெஸ்டோல இருக்கிற சில முக்கியமான அம்சங்களை மட்டும் எடுத்துட்டு அதெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அப்புறம் அதுல இருக்கிறதோட சேர்த்து கம்பேரும் பண்ணுவோம். ரிவ்யூக்கு ரெடியா? இது எப்படி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு எனக்கே ஒரு குழப்பாச்சு. ப்ளூ சட்டை மாதிரி ரிவ்யூ பண்ணலாமா, இல்ல இட் இஸ் பிரசாத் மாதிரி ரிவ்யூ பண்ணலாமா, இல்ல நான் என்ன மாதிரியே ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்லாம் இந்த வீடியோ நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் இருந்தாலும் இதை தெளிவாக சொல்லணும். முக்கியமான விஷயமாக அவருடைய டிவிகேவோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல நான் பார்க்கறது 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். இப்போ 100 யூனிட் இருக்கிறாங்க இப்போ இருக்கிற அரசாங்கம். இதுல இருந்து 200 யூனிட் அப்படின்ற ஒரு விஷயமும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க 2021 டிஎம்கே ப்ராமிஸ் பண்ண ஒரு மிக முக்கியமான ப்ராமிஸ், மாசம் மீட்டர் ரீடிங். அது முக்கியமான ப்ராமிஸ், எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அது நடந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த இபி பில் வெகுவாக குறையும். அதை டிவிகே தங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 200 யூனிட் ஃப்ரீ மின்சாரம் பிளஸ் மாசம் வந்து மீட்டர் ரீடிங். அதுக்கப்புறம் இந்த சிறு குறு தொழில்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பீக் ஹவர் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த பிஸ்னஸ் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். இந்த பீக் ஹவர் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸை நான் முற்றிலுமாக தூக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இது நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சாலிடான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான MSMEs இந்த பீக் ஹவர்ஸ் மின் கட்டணத்தை நமது டிவிகே அரசு நிறுத்தி வைக்கும். அடுத்ததாக முக்கியமான விஷயம், பெண்கள் திட்டம் அப்படின்னு நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே மகளிருக்கான திட்டம் அப்படின்றது. இப்போ இருக்கிற 2000 கொடுத்துட்டு இருக்காங்க. 2000 அப்படின்னு டிஎம்கே ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கேவும் 2000 அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் 2500 நாங்க உங்களுக்கு தர்றோம் அப்படின்றதும் 60 வயதிற்குள் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2500 ரூபாய். அடுத்ததாக பெண்களுக்கு வந்து இந்த ஊர் எல்லா ஏரியாலையுமே பஸ்ல அவங்களுக்கு டிராவல் பண்றதுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து தாலிக்கு அந்த தங்கம் கொடுக்கறதாகவும் ஒரு விஷயம். ஏழை குடும்பங்களை சேர்ந்த ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் திருமணத்திற்காக 1 சவரன் 8 கிராம் தங்கமும் மற்றும் ஒரு தரமான பட்டு சேலை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு மோதிரம் அண்ட் வெல்கம் கிட். இப்ப ஆல்ரெடி வெல்கம் கிட் கொடுத்துட்டு இருக்கிறதாக தான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மோதிரம் அப்படின்றது ஒரு நிஜமாலுமே ஒரு எக்ஸ்ட்ரா. அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைங்களுக்கு அது ஒரு முக்கியமான சூப்பரான அம்சம். அடுத்தது இது வந்து காசெல்லாம் கொடுக்கறது ஓகே ஃபைன், இது எல்லாரும் பாப்புலிஸ்டான ஒரு ஸ்கீம், அதுல எந்த பிரச்சனையுமே எனக்கு இல்லை. ஆனா முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு உண்டான வேலு நாச்சியார் படை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலு நாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது சேஃப்டிக்காகவும் அட்டகாசமான விஷயம். அதே போல அன்னபூரணி சூப்பர் 6 6 சிலிண்டர் கொடுக்கிற ஒரு விஷயம். இதுவும் ஒரு பாப்புலிஸ்டான ஸ்கீம் தான். முக்கியமான விஷயமாக நான் பார்க்கறது என்னன்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாம் வந்து இடைநிற்றல் அப்படின்னு ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் அப்படின்னு நிறைய நடக்குது. இந்த ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் காரணம் பொருளாதாரம். அப்பா அம்மா வேலைக்கு போகணும், இல்லை பிள்ளைய வந்து அந்த ஒரு 14-15 வயசுல வேலைக்கு அனுப்பணும்னு ஒரு கட்டாயத்துக்கு வந்துருவாங்க. அது தேவையில்லை, நீ 12வது வரைக்கும் நிச்சயமா படிச்சாகணும் அப்படின்றதுக்காக வருஷத்துக்கு அந்த குடும்பங்களுக்கு 15,000 ரூபாய் தரேன். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் ஒவ்வொரு குழந்தையின் தாய் அல்லது பாதுகாவலருக்கு
இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக ஆண்டுக்கு ரூபாய் 15,000. நான் உனக்கு காசு தானே உனக்கு தேவை, நான் உனக்கு 15,000 தரேன், உன் பிள்ளையை நீ படிக்க வை அப்படின்னு சொல்ற அந்த திட்டமும் மிக மிக அருமையான ஒரு திட்டம். அதே போல ஜீரோ டாலரன்ஸ் கிரைம்ஸ் அப்படின்னு அந்த வேர் கிரைம் அகைன்ஸ்ட் விமென். அதுக்கப்புறம் வந்து ஜீரோ டார்க் ஸ்பாட், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஊர்லயும் டார்க் ஸ்பாட் அப்படின்னு இருக்கவே கூடாது. டார்க் ஸ்பாட் தான் வந்து கிரைம் அகைன்ஸ்ட் விமென் வந்து தாராளமா நடக்குது. அதனால வந்து இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக 24/7 ஒரு கமாண்ட் சென்டர் அப்படின்னு ஒரு கேமராலாம் வச்சு இப்பயும் இருக்குது. ஆனா அது இன்னமும் பெருசாக கொண்டு போய் சேர்க்கப்படும். இந்த ஜீரோ டார்க் ஸ்பாட் அப்படின்ற மூலமாக பெருசாக கொண்டு போய் சேர்க்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததாக விலையில்லா சானிட்டரி நாப்கின்ஸ், இதுவும் வந்து கவர்மெண்ட் ரேஷன் கடை, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இங்கெல்லாம் சானிட்டரி பேட்ஸ் இலவசமாக கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு திட்டம். ஏன்னா இதெல்லாம் வந்து யூகேல இருக்குது, குறிப்பாக நான் இருக்கிற ஊர்ல இது இருக்குது. அடுத்ததாக சிங்கப்பெண்கள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மகளிர் சுய உதவி குழு பிளஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து 5 லட்சம் வந்து வழங்கப்படும், கடனாக வழங்கப்படும், மானியமாகவே வழங்கப்படும் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, நான் ஆல்ரெடி அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். ஸ்கூல் லெவல்ல இருந்தே இதோட எஜுகேஷன், ஸ்கூல்லேயே ட்ரக் ஃப்ரீ ஜோன், இது பற்றின எஜுகேஷன் அவேர்னஸை கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு அருமையான ஒரு விஷயம். இதெல்லாம் பெண்களுக்கு. அடுத்து வந்து கல்வி உத்தரவாத திட்டம், அதாவது வந்து நீங்க முடிக்கிறீங்க, ஸ்கூல் முடிக்கிறீங்க, பிஹெச்டி வரைக்கும் நீங்க படிக்கணும் அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் கொலேட்ரல் ஃப்ரீ லோன் தரதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட் இந்த டிவிகே மேனிஃபெஸ்டோல நான் பார்த்தது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அங்கன்வாடி பணியாளர்கள், போலீஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து சம்பளத்தை ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அங்கன்வாடி பணியாளர்கள்லாம் ரொம்ப நாளாகவே சம்பளத்தை ஏற்றி அப்பப்போ போராட்டம் பண்ணுறதா நியூஸ்ல பார்த்துருப்போம். அதெல்லாம் அப்படியே கடந்து போயிருவோம். இவர் இப்போ 18,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பயங்கர வெல்கமான ஒரு மூவ். அங்கன்வாடி ஊழியர் சம்பளத்தை மாதம் 18,000ஆகவும் சமூக சுகாதார உதவியாளர் சம்பளத்தை ரூபாய் 10,000ஆகவும் உயர்த்துதல். அதே போல போலீஸ்க்கு வந்து 25,000 ரூபாய் மினிமம் சம்பளத்தை நான் ஏற்றி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு பெரிய மூவ். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம், சம்பளம் ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமான விஷயம்னா இந்த நின்றுட்டே இருக்கிற வேலை பார்க்குற நிறைய காவல் எல்லாம் நிற்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களெல்லாம் வந்து இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டின்றது ரொம்ப ரொம்ப ஒரு இக்கட்டான சொல்லி, எங்கே போய் டாய்லெட் போகிறது, ஆண்கள் கூட ஓகே எங்கேயாவது போய் ஓரமாக போயிட்டு வந்துடலாம், ஆனால் பெண்கள் அப்படின்றது எங்க, அதனால வந்து இந்த மூவிங் டாய்லெட்ஸ் அங்கங்கே இருக்கணும், செட் பண்ணி தரத்துக்கு உண்டான விஷயங்களும். பெண் காவல்துறை பணியாளர்களுக்கென தனி ஓய்வறைகளும் நடமாடும் டாய்லெட் யூனிட்டுகளும் அமைக்கப்படும். அதுக்கப்புறம் இந்த காவல்துறைக்குன்னு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல்ஸ் தனியாக அவங்களுக்குன்னு காவலர் நலன் முக்கியமான நகரங்கள்லாம் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு இருக்கிறாங்க. இதுவும் ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரொம்ப நாளாக டெம்பரரி ஒர்க்கர்ஸா இருக்கிற நர்ஸ், இந்த ஆசிரியர்கள், இவங்கெல்லாம் டெம்பரரி ஒர்க்கர்ஸா நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப மினிமல் சம்பளத்துக்கு இவங்க எல்லாத்துக்கும் பெர்மனன்டான ஊழியர்களாக மாத்துவேன். ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் எழுத்தர் பணியாளர்களை நமது டிவிக்கு அரசு பணி நிரந்தரம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். which is again a welcome. பெருசாக இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா இதுலயே ஒரு முக்கியமான விஷயம் கேட்டா, அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு ரொம்ப கிளவரா தான் அவரும் போட்டிருக்கிறாரு. ஏன்னா அது பாசிபிலிட்டி, எக்ஸிகியூஷன் பாசிபிலிட்டி எந்த அளவுக்கு அப்படின்னு, அதனால பரிசீலிக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் வழங்குவது குறித்து நமது டிவிக்கு அரசு கனிவுடன் பரிசீலித்து மதிப்பீடு செய்யும். இதெல்லாம் உத்தரவாதம் அப்படின்னு அவர் போட்டுக்கிறார். இதெல்லாம் கேரண்டீடா என்னால பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் அவங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோலயே வாக்குறுதி அப்படின்றத தாண்டி வந்து உத்தரவாதங்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயமா போட்டிருக்கிறதுனா, இளைஞர்களின் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் நேரடியாக அரசிடம் தெரிவிக்கிறதுக்கு ஒரு இளைஞர் ஆலோசனை குழு அண்ட் அவங்க எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட்டுக்கு இதையும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கறதுக்கு மாசம் 18,000 ரூபாய் அந்த சம்பளத்துக்கு உண்டான வேலை அப்படின்றதும் ரொம்ப ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட். அடுத்தது கிரியேட்டர்ஸ் கிளப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண, கிரியேட்டர் ஸ்கூல். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இந்த இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர், இன்ஸ்டாகிராமர்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் லா பாஸ் பண்ணாங்க. ஸ்கூல்ஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு 9 to 5 ஜாப் மாதிரி, அதுவும் ஒரு ப்ரொஃபஷனா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். இனிமே எல்லா இடத்துலயும் அது ஒரு கேட்டகரியா வந்துடும். நம்ம இவர் என்ன வேலை அப்படின்றப்ப ஒரு கேட்டகரியா போடணும், லாவே பாஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அதோட ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ற விஷயமா தான் இவர் அந்த மேனிஃபெஸ்டோல முன்னாடியே சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் படைப்பாளி இந்த ஆண்டர்பிரனர்ஸா இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய அந்த ஸ்கில்ஸை வளர்க்கறதுக்கும் அவங்களுடைய அந்த பிசினஸை க்ரோ பண்றதுக்கும் தனியாக 500 படைப்பாளி கிரியேட்டர் பிரெனியர் ஸ்கூல்ஸ்னு லான்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டோ தான். அது இல்லாமல் ஆல்ரெடி சொன்ன அந்த ட்ரக் ஃப்ரீ, இது ஆன்டி ட்ரக் ப்ரொடெக்ஷன்
இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் இவர் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன இந்த வெற்றி டிஎன் சூப்பர் ஆப்னு ஒன்று, சிட்டிசன் ப்ரிவிலேஜ் கார்டுன்னு ஒன்று. அதுக்கப்புறம் அவருடைய மேனிஃபெஸ்டோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. அந்த மேனிஃபெஸ்டோவில் வந்து இந்த வயசானவர்கள் எல்லாருக்குமே வந்து ஆன்மீக சுற்றுலா, பொதுவாக வந்து இந்த மெக்கா மட்டும்தான் வந்து ஹஜ் பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எல்லா ஆன்மீக தலங்களுக்கும் சுற்றுலா செல்றதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு ஃபண்ட் பண்ணும். வயதானவர்கள் நீங்க அந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடித்த ஆன்மீக தலத்திற்கு, அது வந்து இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் இப்படி எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எத்தனை பேருக்கு போய் சேரும் அப்படின்லாம் தெரியல. இன்னொரு இந்த ஹோல் விஷயத்துல நான் ஒரு சிக்ஸரா பார்க்குற ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, 25 lakhs ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த காப்பீட்டு திட்டம் மூலமாக கவர்மெண்ட் காப்பீட்டு திட்டம் இருக்கு. அது வந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். அதே போல அந்த குவாலிட்டி அவங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, கவர்மெண்டோட ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி எல்லாம் இன்னும் பக்காவாக எல்லா இடங்களையும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இது ஒரு சூப்பர் சிக்ஸர் தான். ஃபார்மர்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் லோன் வெய்வர் அப்படின்னு இருக்கிறாங்க. அதாவது 5 ஏக்கர் உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லா கடனும் தள்ளுபடி, 5 ஏக்கர் மேல இருக்கிறவங்களுக்கு 50% வரைக்கும் கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 ஏக்கருக்கு குறைவான நிலமுள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும். அப்புறம் ஃபிஷர்மேன்ஸ் இந்த மாதிரியான ஆட்களுக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மரோட பிள்ளைங்களுக்கு, அதாவது 5 ஏக்கர் கீழே இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் ஃப்ரீ அப்படின்னு ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து அவங்களோட அடுத்த தலைமுறையே மிகப்பெரிய, கிட்டத்தட்ட ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் ஃப்ரீ அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு விஷயம் தான். அதே போல இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், கொலேட்ரல் ஃப்ரீ லோன் வந்து கொடுக்கறதாக. முக்கியமாக இந்த கவர்மெண்ட் வேலை வாய்ப்புக்குண்டான எக்ஸாமினேஷன்ஸ்லாம் கரெக்ட் டைம்ல நடக்கணும், ஒவ்வொரு வருஷத்துக்கு நடக்கணும், அதுக்கு ஒரு தனியான ஒரு ஆக்ட் பாஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே இவங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோல ரொம்ப முக்கியமாக நான் பார்க்கிறது. போன வீடியோல சொல்லியிருந்தீங்க, ஓகே நீ அனில் வாழ்த்து இது, நிச்சயமா அதை பற்றிலாம் நான் ஒரி பண்ண போறதில்ல. ஏன்னா சில இடங்கள்ல இது நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமுமே இல்லை. ரொம்பவே பாப்புலிஸ்டாகவும் இருக்கு, அதே சமயத்தில் எக்ஸிக்யூட்டபிளாகவும் இருக்குது, அதே சமயத்தில் செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க அதுல இருந்து காப்பி அடிச்சுட்டா அதுல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணா அதனால இப்ப என்ன ஒரு பிரச்சனையுமே இல்லை. எல்லா ஸ்கீமும் அவர் டிவி கொடுத்தாருன்னா, ஒரு காலத்துல அவங்க வாஷிங் மிஷின் கொடுத்தாங்க, ஃப்ரிட்ஜ் கொடுத்தாங்க, அவ்வளவுதானே தவிர அது வந்து இதுக்காக காப்பி அடிச்சாங்க அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்புறம் இதை கலாய்ச்சிட்டு இருக்கிறத இட்ஸ் ஆல் டைம் வேஸ்ட். அதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு டைம் வேஸ்ட்டுக்காக சோசியல் மீடியால சும்மா கம்பு சுத்துறவன் சொல்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிஜமாலுமே இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் 2000 ரூபா 2500 ரூபா ஆக்கி இருக்கிறாங்க. 200 ஃப்ரீ யூனிட் கொடுக்குறாங்க. அதை மாசம் ரீடிங் எடுப்பேன் இருக்கிறாங்க. சிலிண்டர் 6 கொடுப்பேன் இருக்கிறாங்க. பெண்களுக்கு வந்து முக்கியமான ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் நான் படிச்சது என்னன்னா, ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வரைக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இடஒதுக்கீடு, அந்த கோட்டா தனியா அரசு பள்ளி ஹையர் எஜுகேஷன் அண்டர் கிராஜுவேட்ஸ்க்கும் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அது ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னாலும் அது எக்ஸிக்யூட்டபிள் கரெக்டான வேலையில இன்னும் எல்லா இடத்துலையும் அமல்படுத்தப்படும். அண்ட் இந்த கவர்மெண்ட் சர்டிபிகேட், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்க வாங்கிக்கலாம், 21 நாளைக்குள்ள வாங்கிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமாக அனௌன்ஸ் பண்ணது, அவரோட மேனிஃபெஸ்டோவில் 10,000 கையெழுத்து இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் பதில் சொல்லணும். அண்ட் 5 லட்சம் கையெழுத்து இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் இது சட்டசபையில் ஒரு டிபேட்டாக கொள்ளப்படும். இது வந்து ஒரு பெரிய மூவ். ஏன்னா யூகேல இது வந்து ஆல்ரெடி இருக்கிற சட்ட திட்டங்கள், இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் கூட விசா ப்ராப்ளம் எல்லாருக்கும் வந்துச்சு. இமிகிரேஷன் ரூல்ஸை சேஞ்ச் பண்ணுறோன்னு இங்க இருக்கிற அத்தனை இந்தியர்களும் வந்து கையெழுத்து போட்டு இங்க வந்து 1 லட்சம் கையெழுத்து போட்டால் பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு பதிலும் சொல்லுவாங்க. அதே மாதிரியான விஷயம் நம்ம ஊர்ல 5 லட்சம் கையெழுத்து போட்டா நான் டிபேட் பண்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு வெல்கம் மூவ், சேஞ்ச் வெல்கம் மூவ். சில விஷயங்கள் இதுல வந்து உதாரணத்துக்கு பழைய ஓய்வூதிய ஸ்கீம், சில விஷயங்கள் பரிசீலிக்கப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது டெஃபினட்டாக சட்ட போராட்டங்கள். நீட் வந்து நடவடிக்கை தான் வலியுறுத்தப்படும் அப்படின்னு ரத்து செய்யப்படும் அப்படின்னு 2021 அவங்க சொன்ன மாதிரி சொல்ல, நீட் ரத்து செய்ய வலியுறுத்தப்படும், சட்டபூர்வமாக வலியுறுத்தப்படும் அப்படின்னு என்ன இருக்கோ என்ன முடியுமோ அதை மட்டும்தான் டிவிகே விஜய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எதெல்லாம் பிராக்டிக்கலோ, எது பாசிபிளோ அதை மட்டும்தான் சொல்லி இருக்கிறோம். இந்த மேனிஃபெஸ்டோவை மேபி நான் லிங்க் தரேன், போய் வேணா நீங்க படிச்சு பாருங்க. உங்களுக்கு இதுல செம்ம சுவாரஸ்யமா இருக்கே, இதெல்லாம் நான் தெரியவே தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வீடியோ லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. இன்னொரு 4 பேருக்கு நீங்க போய் எடுத்து சொல்லுங்க. அண்ட் இதுல மாற்று கருத்து இருந்துச்சுனாலும் நீங்க தாராளமாக போடலாம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிட்டு, மறக்காம நீங்க யார் கரெக்டான ஆளுன்னு நினைக்கிறீங்களோ, சரியான மாற்றம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வர எலெக்ஷன்ல நீங்க போயிட்டு ஓட் பண்ணலாம். ஸோ உங்களோட பார்வைக்காக நான் மேபி எல்லாருடைய மேனிஃபெஸ்டோ லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நன்றி, வணக்கம்.